நீண்ட காலத்திற்கு முன்னர் பசுமை நிறைந்த மேட்டுப் பகுதிகளில் மரங்கள் சூழ்ந்த நீலமலை அடிவாரத்தில் அன்பூர் என்ற கிராமம் இருந்தது. அங்கே ராமு என்ற சுறுசுறுப்பான சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு பெரிய வேலை ஏதுமில்லை. தினசரி தன்னுடைய வெள்ளை ஆட்டுக் கூட்டத்தை நீலமலையின் விளிம்பு வரை ஓட்டி சென்று மேய்ப்பதுதான் அவனது கடமை. ராமுவுக்கு இயற்கையை மிகவும் பிடிக்கும் என்றாலும் தனியாக மேய்ச்சல் நிலத்தில் அமர்ந்திருக்கும்போது அவனுக்கு அதிக நேரம் ஓடவில்லை. ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரியான புற்கள், ஒரே மாதிரியான மேகங்கள், ஆடுகளின் ஒரே மாதிரியான சத்தம். ராமுவுக்கு சலிப்பு தட்டியது. ஒரு நாள் அவன் சும்மா அமர்ந்திருக்கையில் ஒரு குறும்பு எண்ணம் தோன்றியது. இங்கே ஒநாய்களே வராது, ஆனால் நான் கத்தினால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். ஆடுகள் அமைதியாக மேய்ந்து கொண்டிருந்தன. ராமு தன் 2 கைகளையும் வாயின் அருகே வைத்து தன் குரலின் உச்சத்திற்குச் சென்றான். ஐயோ, காப்பாற்றுங்கள்! ஒநாய் ஒநாய் வந்துவிட்டது! என் ஆடுகளை கடித்து விட்டது! ஐயோ! அந்த கிராமம் அமைதியின்றி இருக்கவில்லை. ராமுவின் சத்தம் கேட்டதும் ஊரிலிருந்த வயதானவர் முதல் இளைஞர் வரை கைகளில் கம்புகளுடனும் கோடாலியுடனும் பதற்றத்துடன் ஓடி வந்தனர். கண்ட காட்சி ஆச்சரியத்தையும் கோபத்தையும் அளித்தது. ஆடுகள் அமைதியாக புற்களை மென்று கொண்டிருந்தன. அங்கே ஒநாயின் நிழல் கூட இல்லை. ராமு தரையில் அமர்ந்து தன் வயிற்றை பிடித்துக்கொண்ட சத்தமாக சிரித்துக் கொண்டிருந்தான். என்ன ராமு, ஒநாய் எங்கே என்று கிராமத்தின் தலைவர் கோபத்துடன் கேட்டார். ராமு சிரிப்பை கட்டுப்படுத்த முடியாமல், நீங்கள் எல்லோரும் எப்படி பதற்றத்துடன் ஓடி வந்தீர்கள் என்று பார்க்க வேண்டும். இங்கே ஒநாயே இல்லை, நான் சும்மா சொன்னேன் என்று கூறினான். மக்கள் ராமுவின் மீது கடுமையான கோபம் கொண்டனர். ஒரு சிலர் அவனை கண்டித்தனர். ராமு, இது விளையாட்டல்ல, எங்களை வேலைகளை விட்டுவிட்டு பதற வைப்பது சரியல்ல என்று சொல்லிவிட்டு முகத்தில் எரிச்சலுடன் திரும்பினர். ராமுவுக்கு அது ஒரு பெரிய வேடிக்கையாக இருந்தது. முதல் முறையாக கிராமத்தின் மொத்த கவனத்தையும் ஒரே நேரத்தில் ஈர்த்ததில் அவன் கர்வம் அடைந்தான். சில வாரங்கள் கழிந்தன. ராமு மீண்டும் சலிப்படைந்தான். முதல் முறை அவன் கத்திய போது கிடைத்த கவனம் அவனுக்கு மீண்டும் தேவைப்பட்டது. ராமு மீண்டும் அதே இடத்தில் கத்தினான். ஐயோ, உதவி! உனாய் வந்துவிட்டது! இந்த முறை நிஜம்! என்னை காப்பாற்றுங்கள்! இந்த முறை சிலர் மட்டும் ஓடி வந்தனர். மீண்டும் ராமுவா, இவன் எப்பொழுதும் அப்படித்தான் என்று சில பெண்கள் சமையலறையில் பேசிக் கொண்டிருந்தனர். ஓடி வந்தவர்களும் அங்கு ஓநாயை காணவில்லை. மீண்டும் ராமுவின் சிரிப்பை பார்த்ததும் அவர்களுக்கு அவனது வார்த்தைகள் மீது இருந்த மிச்ச நம்பிக்கையும் மறைந்து போனது. அவர்கள் கடும் கோபத்துடன் திரும்பிச் சென்றனர். 3ஆம் நாள் வந்தது. அன்றைய மதியம் ராமு ஒரு மரத்தடியில் சாய்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தான். ஆடுகள் அருகிலுள்ள புதர்களில் மேய்ந்து கொண்டிருந்தன. திடீரென்று புதர்களின் நடுவே பழுப்பு நிறத்தில் ஒரு பெரிய நிழல் நகர்ந்தது. அது ஒரு கொடூரமான ஒநாய். ஒநாய் ஆடுகளை பாய்ந்து தாக்கியது. ஆடுகளின் பயங்கர கூச்சல் ராமுவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ராமு இப்போது உண்மையிலே பயத்தில் நடுங்கினான். தன் முழு பலத்தையும் திரட்டி அவன் கத்தினான். ஐயோ, ஒநாய்! இந்த முறை நிஜம்! தயவு செய்து வாருங்கள்! என் ஆடுகளை காப்பாற்றுங்கள்! உண்மையிலே ஒநாய் வந்துவிட்டது! ஆனால் அவனது கூக்குரலுக்கு கிராமத்திலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. ஒரு நாய் கூட குரைக்கவில்லை. கிராம மக்கள் அவரவர் வேலைகளில் மூழ்கியிருந்தனர். ராமுவின் சத்தம் காதில் விழுந்தபோதும் அவர்கள் வெறுப்புடன் தலையை அசைத்தனர். மீண்டும் இவனது பொய்யா? இவனை நம்பி நேரத்தை வீணடிக்க முடியாது என்று ஒருவர் முணுமுணுத்தார். ஒநாய் தனது வேலையை முடித்துவிட்டு சில ஆடுகளை அடித்து இழுத்துச் சென்றது. அங்கே ஆடுகளின் கூச்சல் அடங்கியது. ராமு தனியாக தன் கைவசம் இருந்த ஆடுகளை இழந்து கண்ணீருடன் நின்று கொண்டிருந்தான். பொய்யின் விலை என்னவென்று அன்றுதான் அவனுக்கு புரிந்தது. இக்கதையின் நீதி: பழக்கப்படுத்தப்பட்ட பொய்கள் உண்மையை அழித்துவிடும். ஒருவர் தொடர்ந்து பொய் பேசினால் அவர் உண்மையாக பேசும்போதும் யாரும் அவரை நம்ப மாட்டார்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.